ராசப்பா, இந்த எலுமிச்சம்பழ சார கூடி இறங்காத போதையில கப்புன்னு இறங்கிரு. இந்த நாய் கூட சேராதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரமாட்டேங்குதே. சும்மா இருந்த புள்ளைய கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாந்துருக்க நீ. ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன். ஏக்கா, அவன் சாராய் கடைக்கு போறான்னு சொன்னாக்கா, அங்க போனா கேவலமா இருக்கும்னு நான் தான் பிராந்தி கடைக்கு கூட்டி போனேன். சும்மா சொல்லுவாரு, அவரு தானே கூட்டு போய் கெடுத்தாரு. ஆமா, நீ கன்னி பொண்ணு, உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க. வாய்க்கு ஒரு குவார்டர் உள்ள போகும்போதே சொன்னேன், டேய் மாப்ள, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்க, தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கணும். கேட்டானாக்கா அவன்? எந்த தண்ணின்னு சொல்லலம்மா. அட சாமி, உங்க அப்பா கை குழந்தை நேரத்துக்கு வந்துட்டியாடா. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? அவன் தான் குடிக்க சொன்னானா, நீயும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இப்ப தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. சரி, குடிச்சதோட வந்தீங்களா? அதோட அவ வீட்டு முன்னாடி போய் குட்டிக்காரன் அடிச்சு கம்பு சுத்தி கூத்தடிச்சிருக்கீங்க. அவ சும்மாவே ராணி மாதிரி அத்தனை கேள்வி கேட்டா. ஏதோ பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முன்ன பின்ன பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி போடலான்னு பார்த்தா, நீங்க 2 பேருமா சேர்ந்து காரியத்தை கெடுத்து போட்டீங்களாடா. ஏக்கா, நாங்க ஒண்ணு ஜாலிக்காக குடிக்கல, இத போட்ட ஐடியா வரும்னு நினைச்சோம். சரக்கு தப்பா போய் ஐடியா ராங்கா போச்சு. ஹாய், ஸ்டாண்ட் அப் மாப்பு, இப்படி கொஞ்சம் திரும்பு. ஐயோ, இப்படி அடடடடா, ஜஸ்ட் கிராஸ் வாக். ஐயோ ஐயோ ஐயோ, இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையேடா. நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. மாப்பு, பேசாம எம்எல்ஏ ஆயிடு. எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும். ஏக்கா, அந்த கருமத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குதா? மாப்பிள, இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். உன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியாள வச்சுக்கிறாங்க. ஏமாப்ல, சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ, இதுல 2 குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10-20 வந்தா ஒரு 40-50. அட பாவி, பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பரமசிவம் உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ, எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீதான் எம்எல்ஏ. அம்மணி கிடைக்கிற அப்படி தான் பரமசிவரா இருந்தா பார்வதியா இருந்தா பாத்திர வேண்டியதா ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா, இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா. நான் சொன்னது வேற சவுண்ட். பை எலெக்ஷன் பரமசிவம், பை எலெக்ஷன் பரமசிவம். இதுவரைக்கும் காலங்காலமா உங்க தாத்த, உங்க ஒப்ப, உங்க ஒன்னை இவங்க எல்லாம் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா இப்ப வரப்போதே இடைத்தேர்தல், அதுல நான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை எடுத்து நீ போட்டியிட கூடாது. அப்படியே போட்டி இட்டாலும் நான் தான் செய்ப்பேன். ஏன் தெரியுமா? சுத்து 10-18 கிராமத்திலையும் நடந்த சேவை கட்டு, ரேக்லா ரேஸ், கம்பு சண்டை எல்லாத்திலையும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். இன்னும் விடு. அவ்வளவு கோலத்தை கட்டிட்டு கோழி குண்டு விளையாடுறதுல இருந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உரி அடிச்சு வரைக்கும் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். எப்படி சவுண்ட்? இதுதான் சவுண்ட். அரசியல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்துன்னு கூனி குறியாங்க. அண்ணா, அட இவங்கிட்ட போய் அப்ப குடுக்குற. இந்த ஆள் பரமசிவம் இல்லையா? இவன் அல்லகைப்பா. அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். என்ன ஐயா, உங்களை உள்ள கூப்பிடுற. சரி, நீ போ. அம்பு மாப்ள, வெளியில குடுத்திய சவுண்ட் அதே சவுண்ட் அடக்கி வாசி. வணக்கம்ங்கண்ணா. ஏய் கும்பிடியா? அட எனக்கு இல்ல, அண்ணனுக்கு வணக்கம்ங்க. ஏப்பா, வெளியில சவுண்ட் விடுறது பெருசா சிறுசா? நீதானா? உட்காருப்பா. அட குறுகே. அட ஆளுதான் அவசரம், அடக்கம் ஜாஸ்தி. அதையா கேக்குறீங்க? கீழே குனிஞ்சா நெத்தி தரையை தட்டுங்க, மேல நிமிந்தா உச்சந்தலை விட்டு தட்டும். பாத்தீங்களா? தென்னந்தோப்புக்கெல்லாம் போனா இளநீ இவர் ஏறி பறிக்கிறது இல்லைங்க. கீழே இருந்து ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவாரு. அட டேய் போங்கடா. யாருங்க அல்லகைங்களா? அரசியல்வாதியாப்பா? அட 2 ஒண்ணுதானுங்கண்ணா. ஏய், 2 பெரிய மனுஷங்க வந்துருக்காங்களே, ரகசியம் பேசுவான். போங்க அந்த பக்கம். அண்ணா, ரகசியமா ஒண்ணும் இல்லைங்க. அதான் பேச வேண்டியது சத்தம் போட்டு வெளியில பேசிட்டேன். கேட்டுது. ஏனப்பா, அது என்னது? நாங்க மைக் கட்டிட்டு பேசுறோம், 10 அடியில் இருக்கிறவ கேட்க மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ற. நீ வெளியில இருந்து பேசுற, உள்ள கேக்குத, பின்று பின்னு பண்றியா? அது எப்படி? அது குரல் வளமுங்கண்ணா. எப்படிங்க சவுண்ட்? ஐயோ, பிரமாதமாக்குது. அது சரி, நீ இப்ப எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சாக்க? இல்லைங்க. அது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுமாப்பா. அப்போ என்னை மாதிரி பெருசா துண்டு போடுங்க ஆசை வந்துருச்சா? அந்த கரகத்து யாருக்குன்னா சுமக்கிறது? பாத்தியா, அது கிறகும்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க
ஊரை கொள்ளையடிக்கலாம் திட்டம் போட்டேன். அட வேற எதுக்காக போய் அரசியல் நிக்கணும்? அட சொல்லு. எங்க மாமன் பொண்ணு எங்க மாமன் பொண்ணு அடச்சா கையடியா. உன் மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா உன் முடிய புடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுறீங்க? விஷயம் சொல்லுங்க. எங்க மாமன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. அட எப்படி லட்சியம்? சூப்பர். அவருக்கு நீ இலக்கையா? ஆனுங்க. காரணம் புதுசா தான் இருக்கு, ஆனா புரியலையே. நேத்து எங்க மாமன் பொண்ணு நிச்சயம் பண்ண பொண்ணுங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கமா பேச்சு போட்டுதுங்க. அப்படியா? எப்படிப்பா? நீ எல்லாம் படிக்காத முட்டாளு, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற தண்டச்சோறு, 1000 தான் உனக்கு சொத்து சுகம் இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எல்லாம் உத்தியோக புருஷன் ஆச்சுன்னா உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அம்மனி சொல்லிடுச்சுங்க. அப்புறம் மாமன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாருங்க. மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கு படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீதான் சொன்னையா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. இப்ப நான் தேர்தல் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், எங்க மாமா பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டுங்க ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குங்க. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பொண்டாட்டியா வரலன்னா அப்புறம் என்னக்கு பிரயோஜனம்? அடாடாடா, உண்மையிலேயே தாய் குலத்துக்காக எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிற முதல் ஆள் நீதானப்பா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நிக்கிற, எம்எல்ஏ ஆகுற. எனக்கு பேச்சு மாற மாட்டீங்களா? இத பாருப்பா, நான் அரசியல்வாதி. மைக்க புடிச்சு பேசுற பேச்சு வேணா மாறுவா, அது மாறிதான் ஆகணும். ஆனா மைக் இல்லாம பேசுற பேச்சு மாறவே மாட்டான். நான் போனதுக்கு அப்புறம் மனசு மாறிட்டீங்கன்னா? படிக்கவே தெரியாது சொன்ன விவரமா பேசுறியா? எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? அந்த பத்திரம் தர்றா. ஆட ஏடா சீக்கிரம் நாமினேஷன் பேப்பரே இதுல ஒரு கையெழுத்து போடு. நீங்க ரொம்ப தான் தமாஸ் பண்ணுவீங்க. மாப்பிள அப்படி ஒரு படிப்பு படிச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இல்லீங்களா? தெரியாதா? மைதானுங்க. ஐயே அந்த டப்பாவை கூறா. வா அந்த உருட்டு உருட்டுறியாவது ஒழுங்க உருட்டு, வேட்டியில் ஆயிக்காத. அங்க ஜனங்க ஓட்டு போராட்டி கல்லோட்டெல்லாம் போட்டு ஜெயிக்க வச்சிருவீங்களா? அதை நம்பி தானப்பா எலெக்ஷன்லயே நிக்கிறான். ஜனங்க நம்பி நிக்கிறான். 7ல இருந்து 10க்குள்ள குத்திர மாட்டான். இவன் போன எலெக்ஷன்ல 32 ஓட்டு போட்டான். இல்லீங்கண்ணா 40. உடா லேட்டு மிஸ் ஆன புள்ளி வரமா கேட்டாங்க. சரி கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க, மத்தல நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பணம் செலவாக. அதுக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் என்ன விடுங்க, நான் பாத்து விடுங்க. வரணுங்க அண்ணா வரணுங்க. போங்க போங்க. வரணுங்கண்ணா. போட ஏங்க அவனை போய் எலெக்ஷன்ல நிப்பாட்டுறீங்க, நீ நிப்பாட்டிருக்கலாம்ல. நீ ஜெயிச்சாங்க போய் என்ன பண்ண போற? நீ எல்லாம் ஜெயிச்சாங்க போனேன்னா ரோஜா கணிக்கிட்ட அடி வாங்கி செத்து போயிருவேன். அவன் இருக்கிற அவசரத்துக்கு அவன் போனா 10 பேர் சமாளிப்பாடா. உன்னால முடியுமா? போடவா ராஸ்கல். இப்பெல்லாம் அசம்பிளிக்குள்ள போறது முக்கியம் இல்லடா. போயிட்டு வரும்போது வேஸ்டோட வரணும். அன்றோட வந்து நின்று வையே, அகில இந்த ரீதியில் நம்ம கட்சி மதிப்பு என்னடாங்க? 15 பையில டக்குனு மைக்க போட்டுக்குவாங்க. மைக் எல்லாம் பேசணும். உன்னால முடியுமா? அவன் பேசினால வெளியில இருந்து எப்படி சவுண்ட் விட்டா கேட்டீங்களா? பூனை கொட்டாவி விட்ட மாதிரி ஒரு வாய்ஸ் வச்சு அசம்பிளி என்னடா பேசுவேன்? டக்குனு இடைத்தேர்தல் வரும், வேன்ல தொங்குவானு. அவன் தொங்குவாடா. பெருந்துவாரில இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் தொங்குவேன். நீ தொங்குவியா? இல்லங்க என்னைய விட்டுருங்க, நீங்களா நின்றுக்கலாம்ல. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் போர் அடிச்சிருச்சுடா. போன தடவை டெல்லிக்கு போனல, அப்போ அங்க ஒரு சாமியார செட்டப் பண்ணிருக்கேன். வர பப்ளிக் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் நிக்க போறேன். நேஷனல் பாலிடிக்ஸ் போக போறேன்டா. அண்ணா வணங்கண்ணா. அண்ணா வணங்கண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன் நின்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏரியா ஓட்டு. ஓட்டுக்கிறவங்களை தானே கும்பிடுனேன். மாப்பிள இவர் தான் அந்த மனுவை கூட இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ முதல்ல மாப்பிள மனுவை கொடுக்குற ஐயோன்னு அவசரம் கொடுத்து மாதிரி பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கையை வேணாலும் கடிச்சு வச்சுட்டானா? அவர் கையில கொடுக்காதீங்க, டேபிள்ல வேணும். என்னங்கண்ணா டேபிள்ல வச்சா எப்படின்னா பேப்பர்ல வரும்? கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளைக்கு காலையில பேப்பர்ல வரும். ஏன் சார் என் கையில கொடுக்க வேணாங்கிறீங்க? சரி பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேசிட வேண்டியதானே சார். நம்ம அவனு தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கைதான் கொடுத்தா ஜெயிப்ப, ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போயிட்டாருல மாப்பிள. அப்புறம் இவர் கையிலேயே கொடு. என்ன நான் செத்துருவேன் சொல்றேன், நீ கொடுக்க சொல்ற? ஆட நீ செத்தா என்ன இடத்தேர்ந்து வரும்போது நான் நின்று ஜெயிச்சுட்டு போறேன். அப்படின்னா மீனாவன் கேரி. ஓஹோ, கை நாட்டை கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல படிச்ச மாப்பிளையா கிடைப்பான். நான் கொடுக்க முடியாது. குடியா? நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாது. சத்தம் போட்டுருக்கீங்க. போட்டோகிராபர் தினகரன் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு லீவுங்க. ஏன்னா விஷயம் வந்து சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அரசியல் இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயோ அரசியல் கத்து கொடுக்கறது யாருன்னா? சரி சரி நான் விலகல. விலகலான்னு சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு, நீங்க கீழே குடிச்சிட்டு நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப நான் கேட்டேன். சரின்ட்டீங்களா? இருந்துறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்க நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க. அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப் சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம். நீங்க வசமா மாட்டிக்குவீங்க.
நான் அள்ள கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்துல அப்புங்கண்ணா. பத்திர பன்னெண்டு ராவகாலம்னா டைட்டா பண்ணாதீங்க. நான் கொடுக்க மாட்டேன். என்ன பாரு. மீனான்கரி ஓஹோ, ராசப்பன். ராசப்பா அதை நீ சொல்லக்கூடாதுப்பா. காசு கொடுத்து கூட்டு வந்துரும்ல, அதான் நீங்க சொல்லுவாங்கல்ல. டேய் பிரியாணி தின்னுட்டு என்ன பண்றீங்க சொல்லுடா. அப்படியே ஏய் மாப்ள, உங்க மாமா வராரு, மூஞ்சி முடிக்கியா? அண்ணா வணக்கம். அது என்ன வேண்டாண்ணா, அதாவது மூஞ்சி முடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைண்ணா. பெரியவர்களே, தாய்மார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து அட ஏன் பறக்குற? அங்க பாரு, இப்பதான் நாமினேஷன்ல தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதுக்குள்ள நீ எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம். மாப்பிள ஜெயிச்சிட்டோம்னு வையே, முதல்ல ஸ்டேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்திய ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். அமெரிக்காக்கெல்லாம் போய் பொருள் காட்சியை சுத்தி பார்க்கும்போது நான் காணாம போயிட்டேன்னா விட்டுருவாங்களா? அவங்க நாடு கெட்டு போயிடாது. உடனே மைக்கில் சொல்லுவாங்க மாப்ள, மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு. அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இடைத்தேர்தல் வருமல்ல, அதில் நான் நின்னு ஜெயிச்சிருவேன். நீ கிண்டல் பண்ற. ச்சே, இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அம்மா சவுண்ட். மாப்ள நீ ஸ்டேட்ட பாரு, சென்ட்ரல் ரேஞ்சில எனக்கு நிறைய வேலை இருக்கு. திடீர்னு என்ன இப்படி அனாதை விட்டு போனேனே இப்படி? ஆட என்ன மாப்ள, இந்த சவுண்டுக்கே பயந்தா அப்புறம் சட்டசபைக்குள்ள எப்படி போவ? போய் ஜமாய் போ. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம். நில்றா. யார கேட்டுட்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு போன? மாமா நிக்கிறாருன்னு தெரிஞ்சோம் அவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படா தைரியம் வந்தது? நானும் சின்ன மாமனும் பேசுறது நீ தான் கேட்டு இருந்த. ஆமா, எப்பவும் பேசுற மாதிரி விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைச்சேன். சரி, அப்படியே போயிருந்தாலும் மாமனை பார்த்ததும் உடனே திரும்பி வந்திருக்கலாம்ல. நான் இந்த கருமண்ண இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது மாமனையே பார்த்தேன். அவர் தேர்தல் நிப்பாரு எனக்கு எப்படி தெரியும்? அவராவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் தேர்தல் நிக்க போறேன்டா, நீ நிக்காதேன்னு. அவர் நிக்கிறது தெரியாது, அதனால நான் நினைச்சேன். இது ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த திடீர் முடிவு தம்பி. உங்க மாமன் ஜெயிச்சா அந்த பெருமை எல்லாம் உங்க குடும்பத்துக்கு தானே. இதனால நாளைக்கு மாமனுக்கு ஒரு அவமானமோ அசிங்கமோ நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம குடும்பத்தை தானே சேரும். ஆமா. அப்போ இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வயசுல பெரியவர் தம்பி, அவருக்காக நீங்க தான் விட்டு கொடுக்கணும். மொத்தத்துல இந்த போட்டியில இருந்து நீங்க வாபஸ் வாங்கிக்கணும். வாபஸ்? ஆமாங்க. சரி, அப்போ அன்னைக்கு அந்த அம்மனி எல்லாருக்கு முன்னாடி கண்ணா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டுச்சுல, அப்ப எல்லாரும் பார்த்து சும்மா தான் இருந்தீங்க. அதனாலதான் நான் தேர்தல் நிக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? டேய், அவ கிடக்குறாடா. அப்படி பேசிட்டா அதுக்காக வெளியில மாப்பிள பார்த்து அவளை கட்டி வைக்க போறோம். ஆளும் பெருமா சேர்ந்து அவ மனச மாத்தி உனக்கு தாண்டா கட்டி வைக்க போறோம். என்னைக்கு இருந்தா அவ தாண்டா உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி? வாபஸ். ஏ சாமி, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உன் கூட வந்தேன்னு வையே, முதல்ல என்ன கொன்னே விடுவான். பை எலெக்ஷன் பரமசோத்து பத்தி உனக்கு தெரியாது. அவன் நிக்க வேண்டிய இடத்துல உனக்கு நிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கானா, நீ பெருமைப்பட வேண்டாம். அதை விட்டுட்டு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதை நீ அப்பவே முன்னாடி சொல்லிக்கலாம் இல்லையா? உனக்கு நீ பேசுவ. எங்க அம்மா கிட்டே எங்க அக்கா கிட்டே நான் பாட்டு வாங்கும் போது நீ கூட இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ராசப்பா, உங்க மாமன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாது. ஏற்கனவே நீ கை நாட்டுன்னு உன்னை கழட்டி விட்டாங்க. சப்போஸ் அவன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டான்னு வெய்யே, உனக்கு மிதிதாண்டி, நீ நாச்சி தாண்டி. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பரமசிவத்தை பார்க்கத்தான் போறேன், வாபஸ் வாங்கத்தான் போறேன். நீ வா. எப்பா எலெக்ஷன் முடிவு வரை சிரிக்காத, ஓட்டு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. என்ன பாரு? அட உட்காருங்கப்பா, உட்காரு. எலெக்ஷன் நடந்து ஜோடி சேர்ந்து சுத்துறீங்களே, டோர்கானசி போனீங்களா? நான் மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னா இருங்க. என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்கண்ணா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சுங்களா, சொந்தத்துக்குள்ள சொந்தம் ஆகி போச்சுங்களா. அது எங்க மாமன் வேற தேர்தல் நிக்கிறாருங்களா. மாமன் எடுத்து நீ எப்படா தேர்தல் நிக்கலான்னு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்ன போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. போடா போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா. அதான் வாபஸ் வாங்க போற வழியில அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தானு. என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? மாமன் வேணுமா மாமன் பொண்ணு வேணுமா? மாமன் பொண்ணு தானே வேணும். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சதே கல்யாணம் நடக்கும். வேணுமா நானு நின்று ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. நீ நின்னு ஜெயி, உங்க மாமா உட்கார்ந்து ஜெயிக்கிட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா, இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரம் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்களா? உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன்னு வையே, உங்க மாமன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுவியா? பண்ண மாட்டீங்கள? நல்லதானே பண்ணுவேன். இத பாருப்பா, ஜெயிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்க. ஜெயிச்சுட்டேன்னு வையே, முதல் மாலையே உங்க மாமன் மட்டும் உன்னை கட்டி பிடிச்சு. அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா. இடைத்தேர்தலா இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியிலிருந்து ஆளுகளை கூட்டு வந்து கள்ளோட்டு போடுறோம்.
பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே எங்க இருந்து போடுவ கல்லோட்டு? பொது தேர்தல் கூட எங்கன்னா காலகாலத்துல நடக்குது. கவர்னர் ஆட்சி 5 வருஷம் 6 வருஷமா ஆக்கிட்டான்னா இவனுக்கு வயசு வேற கூட ஏறிட்டே இருக்கு. அது வரைக்கும் இவங்க மாமன் பொண்ணை வச்சிருப்பானா? வேற யாருக்காவது கட்டி கொடுத்தான்னா ஒரே நம்மள மாதிரி பெரிய படி படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. என்ன படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. அடிச்சு வீட்டுல வச்சிருக்கேங்கண்ணா. அப்புறம் எம்எல்ஏ ஆகிறத தவிர உனக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்ன தொழில் தெரியும்? சாவு கட்டுங்க. அது தொழில் இல்லையா? சூதாட்டம். அப்படின்னா எம்எல்ஏங்கிறது தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? நான் அப்படிங்கன்னா அவர் தான் சொல்றாரு பிசினஸ் நோண்டி கட்டிட்டு வீடு சைஸ் பாரு அதுல கட்டினதுதான். இது பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெயி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வா அண்ணா. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொந்த காரியில கிட்ட சேர்த்திக்காத, கெடுத்து போடுவாளுங்க. இல்லீங்க எட்டவே துரத்தி விட்டுறேன். எலெக்ஷன் வேலை பாருடா. ஐயா பாருங்கோ, அம்மா பாருங்கோ, அண்ணா பாருங்கோ, அக்கா பாருங்கோ, இப்படி 6 அடி ஒசரத்திலே ஒரு ஆளு நம்ம ஊர்ல இருந்து எம்எல்ஏ போனோம். அது இந்த ஊருக்கு பெருமை, தொகுதிக்கு பெருமை, உங்களுக்கு பெருமை. ஆளே பாரு, ஒசரத்தை பாரு, அப்புறம் போடு உங்க ஓட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்தில் முத்திரையிட்டு வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் கட்சிக்காரர்கள் வேடிலே தொங்குவதால் நாங்கள் கொள்கையிலே தொங்கி விடுவோம் என்று பொருள் அல்ல. உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அறுவை தம்பி ராசபுரக்கு அளிக்க வேண்டும் என்று ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தொங்கி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மயில் சின்னத்திற்கே அளித்து வேலுச்சாமி கவுண்டர் அவர்களை ஆதரிக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். கையை ஆட்டி வாக்கு கேட்பதாலே அவர்கள் கை சுத்தம் என்று சொல்லிவிட முடியாது. இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல், பழமைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, பாவம் பெரியவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. உள்ள உட்கார வச்சலாம். தோங்குனா தோங்கிட்டு போறானு உர்றா. கீழே விழுந்து காலகையை உடச்சிட்டு போறாங்க. ஏதோ காரியம் மாட்டான்னு தோங்குறாங்க. தொங்கிட்டு போறாங்க. கூட உனக்கு என்ன? நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம். ஆனால் கொள்கையில தவற மாட்டோம் என்பதை வெட்டப்படி உன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். டே பெருசு கூப்பிட்டு வாங்கடா டே. ஆகவே உழைப்பாளிகளின் தோழன், பாட்டாளிகளின் நண்பன் ராசப்பனவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்கை அளிக்க வேண்டுமாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம், உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.